54 புத்தூர் ஊராட்சி கீழமராயம் திருடமூர் சட்டமன்ற தனி தொகுதி தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம். நான் தொடர்ந்து தலைவர் காலத்திலேருந்து கிளை கழக செயலாளர் இருந்திருக்கேன். அம்மா இருக்கும்போது மாவட்ட பிரதிநிதியாக இருந்திருக்கேன். டிஎம்கே ஒழிக்கணும்னா அம்மா வந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த தினகரன் அடிக்கடி வந்து துரோகின்னு சொல்லி எடப்பாடி துரோகி, எடப்பாடியை நான் எப்படி ஒரு முதலமைச்சராக ஏற்றுக்கிறது அப்படின்னு எடப்பாடியை பற்றி ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசினார் தினகரன். இப்போதைக்கு என்னன்னா அவரை தலையில் தூக்கி வச்சுட்டு தினகரன் மாதிரி ஒரு ஆள் கிடையாது, நாங்கள் அண்ணன் தம்பி ஒரே குடும்பம், நாங்கள் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இது இந்த கட்சிக்கே ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிறாரு. இந்த தீய சக்தி திமுக ஒழிக்கினா அம்மா தவிர வேறு யாரும் இல்லை. அம்மா நடத்துகிற இந்த பொதுக்கூட்டத்தில் என்ன அறிவித்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்க தனியாக இருக்கோம். வணக்கங்க, நான் நாமக்கல் மாவட்டம் எறும்பட்டி ஒன்றிய செயலாளராக பேசுகிறேன். சின்னம்மா முழு ஆதரவு எங்களோட சப்போர்ட் உண்டு. மகத்தான வெற்றியை பெற வைப்போம் நாமக்கல் மாவட்டத்தில். நாமக்கல் மாவட்டம் மாவட்ட செயலாளர் மனோகரன், புரட்சித்தாய் சின்னம்மா அவரோட விசுவாசி நாங்கள். அவரை யார் எதிர்கொள்கிறாங்களோ எல்லாம் வீணாத்தான் போவாங்க. சின்னம்மா எப்போ இருந்தாலும் வீரத்தமிழச்சி சின்னம்மா எப்படி இருந்தாலும் வந்துடுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கணும். திண்டுக்கல் மாவட்டம் ராமதேவர் என்பவர் 2006 அம்மா தலைமையில் நான் ஏடிஎம்கே ஜாயின் பண்ணேன். நகர செயலாளராக இருந்தேன், வார்டு கவுன்சிலராக இருந்தேன். அம்மா இறந்துட்டாங்க. இறந்த பின்னால் அவர் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார். அப்போ அதில் அவர் நடவடிக்கை சரியில்லாமல் நாங்கள் ஒதுங்கி இருந்தோம்னால சின்னம்மா அவங்கள திரும்ப ஆட்சி சின்னம்மா தலைமையில் தான் ஆட்சி கொண்டு வரணுன்னு இப்போ டிடிவி கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சியில் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் இருந்தேன். இப்போ அவரை நம்பி தான் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக பயணிச்சுட்டே வந்தோம். இப்போ திடீர்னு எடப்பாடியோட போய் அவர் ஜாயின் பண்ணிட்டார். இது துரோகம்னு நினைக்கிறதா இல்லை நம்பிக்கை துரோகம்னு நினைக்கிறதான்னு தெரியல. எடப்பாடி கூட காலில் விழுந்து அம்மா சின்னம்மா ஆட்சியை பாயிண்ட் பண்ணார். ஆனால் இவர் கூடயே இருந்து எல்லா அம்மாவின் ஆட்சி திரும்ப சின்னம்மா தலைமையில் தான் நாங்கள் ஆட்சி கொண்டு வருவோம் இது வரைக்கும் சொல்லிட்டு இப்போ எடப்பாடி கூட சேர்ந்துருக்காரு. அம்மா ஆட்சி வேணும்னா சின்னம்மா தலைமையில் தான் அது நடக்கணும். அம்மா சின்னம்மா தலைமையில் வந்தால் தான் அம்மா ஆட்சி நடத்த முடியும். அம்மாவுக்கு அடுத்தாப்புல எந்த ஒரு நடவடிக்கை பொதுமக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் அது சின்னம்மானாலே முடியும், மற்ற யாருனாலே முடியாது. இப்போ எடப்பாடி எடுத்துக்கங்க, இது வரைக்கும் அவர் சந்தித்த தேர்தல் அத்தனையுமே தோல்வி பெற்றிருக்காரு. இனிமேல் தான் சின்னம்மாவோட நடவடிக்கை என்ன எப்படி இருக்கும், அம்மாவை ஆட்சி எப்படி அவங்க கொண்டு வருவாங்கன்றது இனிமேல் தான் அவங்க பார்ப்பாங்க.